தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் 2வது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், ஆசிரியர்களின் வேலைநிறுத்தம் மற்றும் பள்ளி கல்வித்துறையின் உத்தரவு குறித்து சொல்லுங்க. நேற்றைய தினம் 9 அம்ச கோரிக்கைகளோட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வேலை நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதிக்குள்ள அரசு செய்முறை தேர்வுகள், +2 மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த தருணத்துல, பொது தேர்வு நடக்கக்கூடிய இந்த தருணத்துல ஆசிரியர்கள் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அரசு அலுவலர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகங்கள் முன்னாடி போராட்டத்தை நடத்தின அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இன்னைக்கு இன்னும் சற்று நேரத்துல புதிதாக தன்னுடைய போராட்டத்தை வேற வடிவில் தொடங்க இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சென்னையின் ரிப்பன் பில்டிங் பக்கத்துல இன்னைக்கு சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட இருக்காங்க. இங்க சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தின் பிற பகுதிகளிலையும் இந்த மாதிரி சாலை மறியல் போராட்டத்துல அரசு ஊழியர்களும் ஆசிரியர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 80% அரசு பள்ளிகள் இயங்கல அப்படிங்கிற ஒரு தகவல் டாக்டர் ஜி ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து நேற்றைய தினம் போராட்டம் இந்த அளவுக்கு தீவிரமடையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்ததுனால இன்றைய தினம் மாணவர்களுக்கான பள்ளிகள் இயங்கணும் அப்படிங்கிறதுனால அரசு என்ன ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை மூலமா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை வச்சு இன்னைக்கு பள்ளிகளை இயக்குறதுக்கு அரசு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. இதை டோட்டலா கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 5000 மாணவர்கள் தான் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாணவர்களை வைத்து பள்ளிகளை நடத்துவது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா 80% பள்ளிகள் மூடி இருக்கிறதுனால இந்த பள்ளிகளை துறக்கிறதுக்கு மாணவர்களுடைய வசதிக்காக பள்ளிகளை துறப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பள்ளிகளை திறப்பதற்கு அந்தந்த சத்துணவு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய சத்துணவு அமைப்பாளர்கள் அவங்க மூலியமா பள்ளிகள் இதை தொடர்ந்து அந்த ரிப்போர்ட்டை பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பள்ளிக்கல்வித்துறை மூலியமா வந்திருக்கு. இதை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த போராட்டம் இந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதுனாலதான் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணிக்கு போல அப்படின்னா அவங்களுக்கான ஊதியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஷுவல் லீவ் முதற்கொண்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இந்த போராட்டம் பல ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளா தங்களுடைய கோரிக்கை நிறைவேறாததுனால இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போராட்டத்தை சாலை மறியல் வடிவுல இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க இருக்காங்க. இப்படி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல சாலை மறியல் நடக்கிறதுனால தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகள் இயங்கல அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு அலுவலகங்கள்லயும் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால அரசு பணிகள் தொய்வடைந்தே காணப்படுது.